பாளையங்கோட்டை சாராள் டக்கர் பள்ளிக்கூடத்தில் சாதாரண மக்களுக்கு செவிலியராகவும் தொழில் கற்றுத்தருபவராகவும் செயல்பட்டு வந்தவர்தான் ஃப்ளாரன்ஸ் ஸ்வைன்சன் அம்மையார். 1895ஆம் ஆண்டு காது கேட்காத, வாய் பேச முடியாத மகளை பெற்றெடுத்த ஒரு தாயாரின் கதறலை கேட்டார். என் பிள்ளைகளுக்கும் ஏதாவது செய்யுங்கள் என்ற கெஞ்சலுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் தன் தாய்நாடான இங்கிலாந்திற்கு சென்று காது கேட்காத பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கும் முறையை கற்றுக்கொண்டு வந்தார். குலவணிகர்புரத்தில் 14 ஏக்கர் நிலப்பரப்புள்ள இடத்தை வாங்கி செவித்திறன் குன்றிய வாய்ப்பேச முடியாத பிள்ளைகளை அங்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்பிள்ளைகளின் வாழ்வில் ஒளியேற்றினார். கல்வி, சமுதாய பணி மட்டுமல்லாது ரட்சிப்பையும் இயேசுவையும் அறிமுகம் செய்தார். 3 வயது முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பணியையும் அதன்பின் தொழிற்கல்வியும் கொடுத்து பெற்றோரின் கண்ணீரை துடைத்தார். அவர் விட்டு சென்ற பணி இன்றும் தொடர்கிறது. தமிழ்நாடு அரசால் மாநிலத்தில் சிறந்த பள்ளி என்ற விருதையும் பெற்றுள்ளது. நம்முடைய பொறுப்புதான் என்ன?